கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், கோல்டன் ஆப்பிள் வாசகர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் 2026 ஆண்டுக்கான புது வருட வாழ்த்துதல்களை அன்புடன் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான புது வருட வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 16 வசனம் இப்படியாக சொல்கிறது: இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்பதாகும். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவருடைய உள்ளங்கைகளிலே நாம் வரையப்பட்டிருக்கிறோம் என்பது எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தி என்பதை பாருங்கள். நாம் கிருபை பெற்றவர்கள். ஏனென்று சொன்னால், நம்முடைய உள்ளங்கைக்கும் ஆண்டவருடைய உள்ளங்கைக்கும் வித்தியாசம் உண்டு. நம்முடைய உள்ளங்கைகளிலே வெறும் ரேகைகள் மட்டும்தான் ஓடுகின்றன. ஆனால் ஆண்டவருடைய உள்ளங்கையிலோ காயம் இருக்கிறது. அந்த காயம் யாருக்காக? நமக்காக, நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு மன்னிப்பை கொடுப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பதற்காக, ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்ட காயம் அது. அந்த காயங்களுக்குள்ளே நம்முடைய பெயரை ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறாராம். எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம்! இந்த 2026 வருஷத்திலே பயங்களோடு கலக்கங்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே, அவருடைய உள்ளங்கைகளிலே நீங்கள் வரையப்பட்டிருக்கிறீர்கள். இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய கரங்களிலே நாம் வரையப்பட்டிருப்போமே, ஆனால் அதை விட நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு ஒன்றுமே கிடையாது. மிகப்பெரிய ஒரு உன்னதமான பாதுகாப்பு ஆண்டவருடைய கரங்களிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. வேதத்தை எடுத்து பார்த்தால் இந்த வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பல ஊழியக்காரர்கள் மூலமா இந்த நாளிலே நீங்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது தவறு கிடையாது. வாழ்நாள் முழுக்க இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வது எப்படி என்பதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமாக 2 சம்பவங்களை மாத்திரம் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது சம்பவம் 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் எடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்திலே தேசத்திலே நான் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லி எலியாவை போய் ஆகாப் என்கிற ராஜாவிடத்திலே சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். தேசத்திலே மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்வது ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவம் தான். ஆனால் அந்த தேசத்திலே என்ன காணப்பட்டது என்று சொல்லி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு பஞ்சமோவெனில் கொடியதாய் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் மழையை கொடுப்பேன் என்று வாக்கு தத்துவம் கொடுத்தார். ஆனால் அந்த தேசத்தில் மழை வரவில்லை. எல்லோரும் சொன்னபடி நடக்கவில்லையே, மழை வரவில்லையே என்று சொல்லி இருந்த காலகட்டத்திலே இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக எலியா ஒரு நல்ல காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா? எலியா நேரடியாக ஆண்டவரிடத்திலே போய் கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மீது ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே படரும்படி விழுந்து பணிந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உடனே நடந்தது என்ன தெரியுமா? அந்த இடத்திலே ஒரு உள்ளங்கை அளவு சிறிய மேகம் எழும்புகிறது என்று சொல்லி எலியாவுடைய வேலைக்காரன் வந்து சொன்னார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த சம்பவம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி பார்த்தால், ஒரு உள்ளங்கை அளவு மேகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது. காரியம் என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால் எலியாவுடைய ஜெபம்தான். வாக்கு தத்தங்கள் தாமதமாகும் போது, வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கும் போது நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். எலியா அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? மழையை வர பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் மழை வர தாமதித்த போது எலியா போய் தரைக்குப்புற விழுந்து ஜெபித்தார். இந்த ஜெபத்தை இந்த வருஷம் நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபியுங்கள். என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய அடிப்படை காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தால், ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டியதுதான். ஜெபம் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கும் போது உலகத்தில் நமக்கு தோல்விகள் கிடையாது. உள்ளங்கை அளவுதான் ஒரு சிறிய மேகம் தோன்றுவது போல இருக்கும். ஆனால் பேரிரைச்சல் கேட்கிற சத்தத்தை எலியா கேட்டான். அதற்கு பிறகு மிக அதிகமான மழை பெய்வதை எல்லோரும் பார்த்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மழை நம்முடைய வாழ்க்கையிலும் பெய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஒரு ஜெப வாழ்க்கை நமக்குள் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அடுத்தபடியாக, ஒரு வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய 2வது காரியம் என்ன என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 18 அதிகாரம் 6 வசனம் சொல்கிறது: இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? முதலாவது வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால்,
நாம் ஆண்டவரை நோக்கி எலியா ஜெபித்தது போல ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த குயவன் கையிலே களிமண் இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கையிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், மண்ணினாலே நாம் உருவாக்கப்பட்டவர்கள். நாம் ஒரு களிமண் என்கிற உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் களிமண்ணாகிய நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுக்கும் போது அதை பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக வணைகிற ஒரு குயவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஒரு குயவன் ஒரு மண்பாண்டத்தை வடையும் போது அது கெட்டு போயிற்று என்று போடப்பட்டிருக்கிறது. கெட்டு போன பாத்திரத்தை அவன் மறுபடியும் வணைந்து பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக வணைந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அது போல அருமையான குயவனாகிய நம்முடைய ஆண்டவருடைய கைகளிலே நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது நம்மை ஆண்டவர் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக வணைவார். ஆகவே என் உள்ள கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் இரண்டு காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எலியா ஜெபித்தது போல வாக்குத்தத்தம் நிறைவேற ஆண்டவரை நோக்கி நாம் தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு பேரிரைச்சல் கேட்கப்படும், ஒரு பெருமழை பெய்யப்படும். அது ஆசீர்வாதமான மழையாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இரண்டாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புவிக்க வேண்டும். நம்மை வணைகிற குயவனாக அவர் நம்மை பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக இந்த தேசத்திலே மாற்றுவார். அநேகருக்கு நாம் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக இருப்போம், ஆண்டவருக்கு சாட்சியாகவும் இருப்போம். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஒரு ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான புதிய வருடத்திலே உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எலியா ஜெபித்தது போல வைராக்கியமாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய உதவி செய்யுங்க. இரண்டாவது, எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம் அப்பா. உள்ள கைகளிலே நீர் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீரப்பா. அந்த நிச்சயத்தோடு கூட எங்கள் வாழ்க்கையை உடைய கரங்களில் ஒப்புவிக்கும் போது எங்களை வணைந்து எங்களை இந்த தேசத்திலே உமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக பயன்படுத்துங்க. 2026 வருஷம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, 2026 வருஷம் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதமான மழை உங்களுக்கு கிடைக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புவியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.